இப்போ நான் நார்மல் பாடி ஹெட்டுக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன், பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது பேராகிராஃபில் நம்ம ப்ரௌசரில் வியூ ஆகிருக்கு. இப்போது இந்த பேராகிராஃப் வந்து இந்த பேராகிராஃப் மாதிரியே ஃபார்மேட்டில் எழுதாமல் வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸாக எழுதுனா இது வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்டில் மாறும். அதான் இந்த பேராகிராஃப் ட்ராகுக்கான அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அடுத்தடுத்த வேர்ட்ஸை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம ஒரிஜினல் பேராகிராஃப் டேக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து இந்த பேராகிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் இந்த பேராகிராஃப்க்கு இதுதான் இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃப்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா ஐடி கொடுக்கும். அதாவது பேராகிராஃப்க்குன்னு ஒரு பேர் கொடுக்கறதுக்கு அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். அட்ரிபியூட்ஸ்னால் ஒவ்வொரு டேக்குக்கும் ஒரு இதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறது, அதாவது ஐடி வேல்யூ, அதாவது நேம் வேல்யூங்கிறது தான் அந்த சின்டாக்ஸ். இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போனா ஈக்குவல் டுன்னு இருக்கணும். அப்போ ஐடின்னு ஒரு ஈக்குவல் டு, அதுக்கு ஒரு பேர். ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அதை நம்ம அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். அட்ரிபியூட்ஸ்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த பேராகிராஃபுக்காக ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் தவிர இதனால் ஒரு நம்மளுக்கு ப்ரௌசரில் ஒரு எஃபெக்ட் இது நம்மளுக்கு வந்து இந்த ரெஃபர் பண்ணி இந்த பேராகிராஃப் ஏதாச்சும் நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறீங்க, ஜாவாஸ்கிரிப்டில் ரெஃபர் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டைலுக்காக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறதான் தவிர நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட்டும் ப்ரௌசரில் வரப்போகிறதில்ல. நம்ம பேக் சைட் ரெஃபரன்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஹெட்டிங் ஒன்றுன்னு ஒன்று நான் போட்டுக்கிறேன். H1 இருக்கு இல்லையா, அதுக்கு ஒன்று போட்டுக்கிறேன். ஏன்னா அதில் நிறைய ஸ்டைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்குது, ஸ்டைல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது நிறையா ஸ்டைல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மீன்ஸ் ஸ்டைலை வந்து இதுக்குள்ளே கொடுக்கறது, இல்லை டாப்பில் கொடுத்துக்கிறது, இல்லைன்னா தனியாக ஒரு CSS எழுதி கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அதை எழுதி கால் பண்ணுறது. இப்போதைக்கு நான் வந்து இன்லைன் சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு டேகுக்குள்ளேயுமே நான் ஸ்டைல் செட் பண்ணி அந்தந்த H1க்கோ இல்லை பேராகிராஃப்க்கோ, நான் ஏற்கனவே நம்ம எல்லா டேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது எல்லா டேக்ஸுக்குமே ஒரு ஸ்டைல் வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இப்போ இந்த ஸ்டைல் ஈக்குவல் டு, அதுக்கு என்ன கொடுக்கணும்னா ஸ்டைல் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறீங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர்னால் பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்கோர் கலர் ஈக்குவல் டு அது என்ன கலர் வேணும்னு போட்டு செமிகோலன் போட்டுறணும். ஸோ அதுதான் அதோட சின்டாக்ஸ். ஸ்டைல் ஈக்குவல்டுன்னு வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோட பேர், அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரோ இல்லை ஃபாண்ட் சைஸோ ஃபாண்ட் ஃபேமிலியோ எது வேணால் இருக்கலாம். அதுக்கான வேல்யூ கொடுக்குறது பக்கத்தில் வந்து என்ன பண்ணணும்னா கோலன் போட்டு கொடுக்கணும். ஸ்டைலுக்கு மட்டும் ஈக்குவல் போடணும். ஸோ அந்த சின்டாக்ஸ் கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா செமிகோலன் போடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரே லைனில் கூட கொடுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். அதாவது ஃபாண்ட் சைஸு ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாமே ஒரே லைனில் போடுறப்ப டிஃபரன்ஷியேட்டுக்காக செமிகோலன் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து இது போட்டுட்டு இது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மாற்றிருக்கோம் ப்ளூவுக்கு. ஸோ அடுத்தது நம்ம அது மாதிரி என்னென்ன சாம்பிள் நிறைய போடலாம். இப்போக்கி நான் ஒன்று உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதாவது ஃபாண்ட் ஃபேமிலி வர்தனா, இப்போ நம்ம அதை போடுவோம். அது ஹெட்டிங் டேக் தான் போடணுன்னு கிடையாது. நான் ஹெட்டிங் டேக் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதால அதுக்குள்ளே உள்ள அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போடுறேன். ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஹெட்டிங் 2க்கு ஒன்று போட்டுக்கலாம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறப்ப எந்தெந்த டேக்ஸ் எந்தெந்த ஸ்டைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த டேக் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல மெனூஸில் கரெக்டாக இருக்கணும், இல்லை செக்ஷன்ஸ் பிரிச்சிருக்கிறதுல கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போக்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து என்னென்ன டேக்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வந்து அப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சராக போகலாம். இப்போக்கி என்னென்ன டேக்ஸ் அதோட இப்போ யூசர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், H2க்கு நான் வந்து ஃபேமிலி போட்டிருக்கேன், வர்தனாங்கிறதால இப்படி வருது. அடுத்து இன்னொன்று காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அதை போட்டு, ஏன்னா அதே இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்டைல் மாற்றுறேன் அவ்வளோதான் அந்த ஹெட்டிங்க்கு. இப்போ அடுத்து வந்து சைஸு, ஃபாண்ட்டு சைஸ் போட்டுக்குவோம். ஸோ அது வந்து சைஸை பொறுத்தவரை நீங்கள் பர்சன்டேஜ்லேயும் போடலாம், பிக்சல்லையும் போடலாம். பிக்சல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் டாட்டில் அந்த கிளியராக தெரியறதுக்காக போடுறதா பிக்சல். ஸோ பிக்சல் சைஸ் போட்டு நம்ம எல்லா சைஸுக்குமே பிக்சல் சைஸ் போடணும், இல்லைனா பர்சன்டேஜ் போடணும். ஸோ எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதில் நான் பிக்சல் போட்டிருக்கேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் போட்டாச்சு, பிக்சல். இப்போ போய் பார்க்கலாம். வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த சைஸ் பண்ணி குறைச்சி கூட செட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா
அலைன்மெண்ட்டு, அதாவது இந்த நம்ம ஹெட்டிங் வர்றது வந்து லெஃப்ட்டில் வரணுமா, சென்டரில் வரணுமா, ரைட்டில் வரணுமா அப்படிங்கிறத அதுக்கு ஒரு டேக். அதுதான் வந்து டெக்ஸ்ட் அலைன். ஏன்னா டெக்ஸ்ட்டுங்கிறது நம்ம எழுதுகிற அந்த கண்டென்ட் இல்லையா, ஸோ அதான ஸ்டைல் தான் டெக்ஸ்ட் அலைன். ஸோ டெக்ஸ்ட் அலைனுங்கிறது எல்லாத்துக்கும் ஐஃபன், ஃபாண்ட் ஃபேமிலி ஐஃபன், ஃபாண்ட் சைஸ்க்கு ஐஃபன். ஸோ 2 வேர்டுக்கு இடையில ஐஃபன், அதை நான் வச்சுக்கணும், சேர்த்து போடக்கூடாது. ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் இதுங்கிறப்ப அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்டர் போட்டுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த வேர்டு வந்து சென்டரில் வந்திருக்கும். இப்போ அடுத்து லெஃப்ட்டு போட்டு பார்க்கலாம். டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்டு. ஸோ அதே ஹெட்டிங்கே இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து இந்த அலைன்மெண்ட் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் இருக்கிறதுக்காக அந்த ஹெட்டிங்கில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து எல்லா டேக்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் சொல்லுங்கள். இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஸோ எல்லாம் வந்துருச்சு. ஸோ அலைன்மெண்ட் பார்த்துட்டோம், சைஸ் பார்த்துட்டோம், பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம், பேராகிராஃபோட வந்து ஐடி செட் பண்ணுறது, அப்புறம் அட்ரிபியூட்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஸ்டைலெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு நிறைய டேக்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.